வணக்கம். கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை நம்மளுக்கு எவ்வளோ அளவு வேணாலும் எடுத்துக்கலாம். இது நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் இப்போ எடுத்துருக்கேன். இப்போ இதை உருவி எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு 1 கப், கடலைப்பருப்பு 3/4 கப் இல்லை 1/2 கப் எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு உடச்சி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 15 எடுத்துருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். உப்பு, கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு அளவு, பாதி கொட்டைப்பாக்கு அளவு போதும். கருவேப்பிலை இந்த மாதிரி உருவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கப்பெல்லாம் 3/4 கப்பு இருக்குது. இது இப்போ எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்துக்கலாம். நல்லா வாசமாக வேணும்னா நெய் விட்டுக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் மட்டும் போதும். ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு பெருங்காயத்தை போட்டு ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். பெருசாக போட்டால் ஒரே மாதிரி பொரியாது. இது பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். இந்த சின்ன புளி இந்த சைடு போட்டுக்கலாம். மிளகாய் வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். புளிக்கு கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப் எண்ணெய் விட்டு நல்லா பொரிச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை எடுத்துடலாம். கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். இதுக்கு தனியாலாம் எண்ணெய் விட வேண்டாம். நம்ம முன்னாடியே பாத்திரத்தில் அது இருக்கிற அந்த எண்ணெயை போதும். மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கணும். நல்லா வறுபட்டுருச்சு. பொன்னிறமாக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். உளுந்து இது அப்படியே வெறும் பாத்திரத்தில் போட்டே வறுத்தா போதும். ரொம்ப கருகாமல் செங்க போல் வறுத்து எடுத்துக்கணும். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது கூட மிளகு 2, 3, 4, 5 மிளகு, பூண்டு 2 பல் வச்சு கூட அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நிறைய இருந்ததுன்னா 2 டைமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சருகு சவுண்டு வரையில், சலன்னு சவுண்டு வரையில் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரே டயத்தில் போடுறதோட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்தோம்னா ஒரே மாதிரி பொரிஞ்சிடும். இலை கொஞ்சம் பொரியாமல் இருந்தாலும் ஒழுங்காக அரைப்படாது. ஒவ்வொரு கைப்பிடியாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடலாம். ஆறுனதுக்கப்புறம் எல்லாம் பொடி அடிச்சுக்கலாம். இப்போ உப்பு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் தண்ணி சத்து இருக்கும். போட்டு வறுத்து வச்சோம்னா கெடாமல் இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பாதி அளவு அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நிறைய இருந்ததுன்னா கருவேப்பிலை தனி, பருப்பெல்லாம் தனியாக அரைச்சிட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு ரொம்ப நைஸாக அரைக்காமல் அரைக்கலாம். கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு நல்லெண்ணெய் இல்லை நெய் விட்டு சாப்பிட்டுக்கலாம். சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்லாம் நெய் விட்டு.
சுவையான செட்டிநாடு கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு.